إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுவும் அவனது தூதரும் காட்டி தந்த வகையில் தனது வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு குழுமி இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகிறேன். அறிவில் முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏனைய படைப்புகளை விட அதிகமாக சிந்தித்து அறியக்கூடிய இந்த மனிதனை பொறுத்தவரையில் உலகில் தத்துவார்த்த ரீதியாக அவன் பிறந்தது முதல் அவன் இறக்கக்கூடிய அந்த தருவாயில் வரை அறிவில் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர். அவர் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கலாம், அல்லது எழுத படிக்க தெரியாதவராக இருக்கலாம், அல்லது உயர்கல்வியில் மிக சிறந்த பட்டத்தை கூட வாங்கியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் வாழ்க்கையின் பிறப்பு முதல் இறப்பு வரை 47 முடிவுகளை தான் அவர் எடுப்பார். எந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் அவர் 47 முடிவுகளை தாண்டி அவர் எடுக்க மாட்டார் என்று அறிவியல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ற இறை மார்க்கமாகிய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில், அல்லாஹ் மனிதனை பொறுத்தவரையில் 8 விஷயத்தை பற்றி தான் அவன் சிந்தித்துக் கொண்டே இருப்பான். இந்த 8 விஷயத்தில் ஏதேனும் ஒன்றில் அவன் அதிகமாக அவனது கவனத்தை சிதறடித்துக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் இந்த 8 விஷயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அந்த 8 விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கு முன்பாக இந்த 8ஐ விட சிறந்தது எது, இந்த 8ஐ விட முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது என்பதையும் அல்லாஹ் தனது திருமறையின் வாயிலாக கேள்வி கேட்கக்கூடியவனாகவும், அந்த 8 விஷயங்களில் மனுஷன் அவனது வாழ்நாள் முழுவதும் கடத்தி கொண்டிருப்பதையும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரையில் மனுஷன் எதெல்லாம் முக்கியமா சிந்திப்பான், சிந்திச்சு பாருங்க. அவனுடைய சிறு வயதிலிருந்து அவன் வாலிப பருவத்தை அடையக்கூடிய அந்த சூழலிலும், அவன் திருமணத்தை மேற்கொண்டு திருமண உறவுகள் என்ற அந்த பந்தத்திற்குள் வரக்கூடிய அந்த தருவாயிலும், அல்லது அவன் வியாபாரம் அல்லது பணி நிமித்தமாக ஊதியத்தை பெறக்கூடிய அந்த தருவாயிலும், அல்லது உயர்கல்விகள் கற்கக்கூடிய அந்த தருவாயாக இருந்தாலும், அல்லது மூப்பு அடைந்த அந்த சூழலிலும் அவன் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் மிக இலகுவாக சொல்லி காட்டார். உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்கள் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் நஷ்டம் அடைந்துவிடும் என்று அஞ்சக்கூடிய வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்களும் என்று 8 விஷயத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், பட்டியலிடுகிறான். இதுல சில கேள்விகளும் இருக்கும், அது பின்னாடி தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த 8 விஷயத்தை பொறுத்தவரையில் அடுக்கிவிட்டு இந்த 8 விஷயத்தில் தான் என்ன இருக்கும், இந்த 8 விஷயத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமானதாக தென்பட்டால், அல்லது இந்த 8 விஷயமே உங்களுக்கு முக்கியமானதாக தென்பட்டால், எதை விட, அல்லாஹுவை விட, அல்லாஹ்வினது தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட, இந்த 3 விஷயத்தை விட 8 விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக உங்களை கவர்ந்து விட்டால், இந்த அரபு வார்த்தையில சொல்லுவாங்க, அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கார்ல போகும்போது ஒரு கார் கிராஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு ஆள் கிராஸ் ஆகிட்டு வரா மாதிரி இருந்தால் என்ன செய்வார், கையை எப்படி காட்டுவார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, கொஞ்சம் எறிங்க அப்படின்னு.
அப்ப அல்லாஹ் அது மாதிரி சொல்லி காட்டுறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, வத்த ரப்பசு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். வத்த ரப்பசு என்று சொல்லி காட்டிவிட்டு, எதுக்கு வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு, குற்றம் புரியும் கூட்டத்தினருக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். இந்த 8 தானே நீ நேசிக்கிற, 8 நேசிச்சுட்டே வாழ்ந்துட்டு போ. அல்லாஹ் உனக்கு முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வது உனக்கு முக்கியம் இல்லை. இதை விட உன்னோட பெற்றோரும், உன்னோட சகோதரரும், உன்னுடைய பிள்ளைகளும், உனது மனைவிமார்களும், நீ நஷ்டத்தை அஞ்சுகின்ற அந்த வியாபாரமும் இது உனக்கு சிறந்ததா இருக்கா? அப்ப இதை விட இந்த அல்லாஹ்வும் தூதரும் அவனது பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய பண்பை விட சிறந்ததா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, கணக்கை தீர்த்துறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த 9வது அத்தியாயத்தில் நம்மை நோக்கி பேசக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நாமும் பார்க்கிறோம், பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் இதை கடந்து வரக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். பல்வேறு வயதினராகவும் பல்வேறு சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய விஷயங்களை கடந்து வரக்கூடியவராக இருக்கிறோம். சில நேரங்கள் என்ன செய்யறோம்? பெருமை அடிக்கக்கூடியவர்களாக, என்னுடைய குடும்பம், என் குடும்பம் யார் தெரியுமா? வாழமரத்து குடும்பம், ஆலமரத்து குடும்பம் என்று என்ன செய்யறோம்? குடும்ப பெருமைகளையும் பேசக்கூடியவர்களாக இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அதையும் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப எதை நீ முன்னிலைப்படுத்தணும்? 3 விஷயம். அந்த 3 விஷயத்தை நீ முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? வரையறுத்து காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ பல்வேறு சூழலில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்ந்த மக்கள் இந்த வசனத்தை அவர்கள் எவ்வாறு விளங்கி வைத்துக் கொண்டார்கள், நாம் அந்த வசனத்தை எவ்வாறு விளங்கி வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியணும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியணும்னா கிலாஃபத்தா அது சொல்லல. நாம் அதிகமான தூக்கம் வருது இல்லையா, அதை கலைத்து ஃபஜர் தொழுகைக்கு வருமே, அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது. நம்மளுக்கு நல்லா தெரியுது, எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை அந்த ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு நின்ற நன்மை வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய சொல்றாங்களா இல்லையாங்க? இது கேட்கிறோமா இல்லையா? எத்தனையோ ஜும்மா மேடைகளில் வந்தாலும் அது கஷ்டமானதான் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அது சொல்லி 3 முடிச்சுகள் சைத்தான் போட்டுருவான், அதை எடுத்து போராடணுமா இல்லையா? அதுவும் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது. நான் என்ன செய்ய மாட்டேன்? தூக்கத்திற்கு முக்கியத்துவம் தந்துட மாட்டேன் என்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி நாம் போகக்கூடிய அந்த செயலும் அதான். அப்போ ஒரு தர்மம் செய்யணும்ன்ற வந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது? கொடுத்தா குறைஞ்சிருமே, கொடுத்தா குறையலாம் செய்யும். இது மனிதனுடைய இயல்பு. ஏன்? அவன் நேசிக்கிறான். அந்த பொருளாதாரத்தை நம்முடைய அறிவை பயன்படுத்தி, நமது வேலையாட்களை பயன்படுத்தி, நம்முடைய திட்டங்களை எல்லாம் அதை வகுத்து அந்த பொருளாதாரத்தை தீட்டுறோம். அந்த பொருளாதாரம் கொடுத்தா குறைஞ்சிருமே என்று அவன் சிந்திப்பது இயல்புதான். அப்ப அது மாதிரியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னுடைய பாதை நீ செலவு செய்யறியா? தர்மங்கள் ஒருபோதும் உனது செல்வத்தை குறைக்காது. அப்ப சைத்தான் தான் வறுமையை பற்றி அச்சமூட்டுவான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை அல்லாஹ் சொல்லி காட்டான். உனக்கு தடுக்குதா? கொடுத்தா குறைஞ்சிரும்ன்ற எண்ணம் வருதா? அப்ப என்ன ஆகுது? நீ இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் உன் பொருளாதாரத்தை செலவு செய்யல என்று அல்லாஹ் படம் பிடித்து காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழியர்கள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்னைக்கு மாதிரி கேஸ் சிலிண்டரை புக் பண்ணிட்டோம், அதே போல டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல் பண்ணிட்டோம், கணவனுக்கும் அதே போல பிள்ளைகளுக்கும் உணவு பதார்த்தங்களை ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி இருந்தது அவர் வாழ்க்கை. இதுல ஒரு அங்கமும் இருந்தது, நாம் செய்யக்கூடிய அங்கங்களும் இருந்தது. அதையும் தாண்டி அவர் எதை நேசிச்சாங்க? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 8 விஷயத்தை புறந்தள்ளியவர்களாக, அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தன் உயிர் தியாகி என்ற பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப அது மாதிரியாக பார்க்க போது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த கௌலா பின்த் தாலபா என்ற அந்த நபித்தோழி, அந்த நபித்தோழி தனது வீட்டில் தனது கணவரோடு இருக்கிறாங்க. அப்ப கணவரோடு இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? அந்த வயது முதிர்ச்சி, அவருடைய பொருளாதார நிலைமை இதெல்லாம் அவர் கணக்கிட்டு என்ன செய்ய, நீண்ட நெடிய ஹதீஸ், அது வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, அதை போய் படிச்சு பாருங்க. அப்ப அது மாதிரியா அவர் என்ன செய்யறாரு? என்னுடைய மனைவி தான் நீனு, ஆனால் எனக்கு நீ அம்மா போன்றவள் என்று அவர் சொல்றாரு. அப்ப மறுநாள் என்ன செய்யறாரு? அம்மான்னு சொல்லிட்டாரா? கணவன் மனைவி இடத்தில் செய்யக்கூடிய அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட முற்படுறாரு. அந்த பெண்மணி கடுப்பாயிடுச்சு. இளமை காலத்துல நீ அழகுங்கிறான், அதுங்கிறான், முதிய காலத்தில் நீ என்ன அம்மா மாறின்னு சொல்லிட்டானே, எதை தடுத்து கொண்டேன் என்று சொல்லிட்டானே, மறுநாள் என்ன செய்யறான்? தாம்பத்துக்கு அழைக்கிறானே என்ற பெண்மணி கோவம் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறாங்க?
இன்னைக்கு நம்மளுடைய யுஏஇனுடைய குயின் இருக்க அந்த மாதிரி ட்விட்டர்ல என்ன செய்யறாங்க, 3 வாட்டி குலா கொடுத்துட்டாங்களா, குலா குலா குலான்னு சொல்லிச்ச அந்த மாதிரி அந்த பொம்பளை என்ன செஞ்சுச்சு, குலா கொடுத்துச்சா, நேர அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திக்கு. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கும் பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதனுடைய வாசல்ல நிக்குது. இன்னும் என்ன செய்யுது, இந்த ஆம்பளைங்களுக்கு இதுதான், இந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு, என்ன நான் என்னுடைய தாய் போல என்று சொல்லிட்டாரு. அப்ப இந்த மாதிரி இந்த ஒரு சூழலை சொன்ன பின்பு மீண்டும் என்ன செய்யறாரு, என்னை தாம்பத்தியத்துக்கு அழைக்கிறாரு, என்னோட வயதில் முதிர்ந்தவர் தான் என்று அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சமாதானப்படுத்துறாங்க, பரவாயில்ல அவர் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாரு, என்ன செஞ்சிரு, ஒரு சமாதானமாக என்ன செய்ய, கணவர் தானே நீ அதனை அந்த ஒரு கருத்துக்களினால் உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டதை அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செஞ்சிரு, அவரோட நீ வாழ்ந்துட்டு போ என்று ஒரு தகப்பன் எவ்வாறு அறிவுரை கூறுவானோ, ஒரு சகோதரன் எவ்வாறு அறிவுரை கூறுவானோ, ஒரு நாட்டினுடைய அதிபர் எவ்வாறு அறிவுரை கூறுவானோ, மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அறிவுரையை கூறி குடும்பத்தோட இருக்கட்டும் என்று அவங்களை அனுப்புறாங்க. அப்ப இதை பத்தி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்க விரும்புறேன் என்று அந்த பெண்மணி கேட்குது. கேட்டுட்டால் அப்படியா, சரி வரட்டும், வகி வந்தா சொல்லுவோம்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, அந்த பெண்மணி வாசலை கூட அடையல, அது பெரிய வீடு கிடையாது, மாளிகை இல்ல, சொல்லிட்டு திரும்புறாங்க, அந்த வாசலை கூட அடையல, வகி வருது, அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த வகி வருது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், உங்களில் தமது மனைவியரை கோபத்தில் தாய் என கூறுவோரும் அவர்கள் தாயாக இருப்பதில்லை, அவர்களை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் தாயாக முடியாது, வெறுக்கத்தக்க சொல்லையும் பொய்யையும் அவர்கள் கூறுகின்றனர் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், உடனடியாக அந்த பெண்மணி இறைவனை நோக்கி அழைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வைத்த கோரிக்கைக்கு பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இவ்வளவு சீக்கிரம் ஒரு பெண்மணி அல்லாஹ்வை நோக்கி கேட்டதற்கு பதில் இவ்வளவு சீக்கிரத்துல வருதா என்பதை போன்று அவர்கள் திகைத்து பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இது எதை காட்டுது, ஒரு கணவன் மனைவி இடத்தில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு குடும்பத்தில் ஒரு சூழல் ஏற்பட்டால் அல்லாஹ்வை அழைக்கிறோமா? அப்ப இங்க யாரை முன்னிலைப்படுத்துறாங்க, அல்லாஹ்வையும் தூதரையும் முன்னிலைப்படுத்தி ஒரு கணவர் இந்த மாதிரி சொல்லிட்டார், இதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சமகாலத்தில் இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அதை பிரகடனப்படுத்த முடியல. ஏன், அவர்களுடைய நடைமுறையில் இஸ்லாம் இல்லை. இப்ப நாம் ஒரு படி மேல, நாம் என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, நான் பிதுகத்துல எனக்கு எது எதுன்னு தெரியும் என்று விளங்கி வைத்துக் கொண்டு நாம் ஒரு சில விஷயங்களை மனதால் ஒத்துக்கொள்றோம்னு வச்சுங்க. அப்ப அதனுடைய நிலைப்பாடு என்ன, இந்த வக்து வருது, தொழ முடியல, அப்ப அந்த தொழுகைக்கான நேரத்தில் தொழ முடியாமல் அந்த நேரத்தில் நாம் தொழுகை விடக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய பெயர் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது மூமின்களுக்கும் தொழுகை இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய முதல் அடையாளம் என்ன, இந்த தொழுகை. அப்ப இதுல என்ன செய்ய முடியல, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய முடியல. அப்ப இந்த போரில் நாம் தோத்து விட்டால் எதை நேசிக்கிறோம், ஏவார கூட்டமா இருந்துச்சு பாய், என்னுடைய அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு பாய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லக்கூடியவர்களா தானே இருக்கிறோம். அப்ப இந்த உலக காரணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இதுக்குள்ளதான்டா இருப்ப, நீ 8க்குள்ளதான் அங்க இருப்ப, 8 விஷயத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்ப. எதை விட இது முக்கியமாக ஆயிடுது, அல்லாஹ்வை விட தூதரை விட அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்வதை விட 8 சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி காட்டி, இப்படி சிந்திக்கிறியா, கொஞ்சம் பொறுத்துக்க, கணக்க முடிக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்க. அப்ப விளங்காத மக்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை என்றால், விளங்கி வைத்திருக்கக்கூடிய நமக்கு நாம் ஒரு படி மேல இருக்கணுமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கு. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்தால் சாதாரணமா எடுத்துக்கோமே, ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எறும்பை நம்ம வளர்க்குறோம்னு வச்சுங்க, இல்லை ஒரு கரையானையே நம்ம வளர்க்குறோம், ஒரு கரையானுக்கு தீனி போட்டு, ஏன்னா இப்போ பல்வேறு விஷயத்துல ஒவ்வொரு பொருளையும் வளர்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. ஒரு கரையானை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, டப்பால போட்டு கரையானை வளர்க்குறோம். ஒருவேளை நம்ம தான் அதனுடைய எஜமானு அதுக்கு விளங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வோம், வேலைக்கு உணவு, வேலைக்கு அதே போல அதற்கு பருகக்கூடிய பானங்கள், வெளியிலிருந்து காத்தோ வெப்பமோ அதை தாக்கி விடாத அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு கட்டுமான அமைப்பு, இதெல்லாம் கொடுத்து அதை வச்சிருக்கோம். அப்ப என்ன நினைக்கும், இங்க எஜமா இருக்கான்பா, வேலைக்கு சாப்பாடு போடுவான், யாரையும் விட மாட்டான், மத்தியா டப்பா வச்சு மூடி இருக்கான் என்பது போல நினைக்குமோ நினைக்காதா? அப்ப அது மாதிரி நினைக்குது. அப்ப அந்த டப்பாவை தூக்கிடுறோம். அந்த ஒரு கரையான் நம்ம வளர்த்த, நம்ம பாதுகாப்பாக வளர்த்த அந்த ஒரு கரையான் இருக்கு, அந்த டப்பாவை தூக்கணும்னா ஒரு 20-25 கரையான் வருது. இயல்பாக நம்மளுடைய அந்த கரையானுடைய பார்வையிலிருந்து எப்படி தோணும்,
20 பேர் வந்தா காலி ஆயிடுவோம், 20 பேரை நம்ம சமாளிக்க முடியுமா என்று அந்த கரையான் நினைப்பது உண்மைதான், இயல்புதான். ஆனால் இதை மீறி எனது பாதுகாவலனாக இருக்கக்கூடிய எனது எஜமான் அந்த கரையானெல்லாம் சாவடிச்சிருவான், நம்மளை என்ன செய்ய மாட்டான், நம்மை தாக்க விட்டு விட மாட்டான் என்று அந்த கரையான் நினைக்குமா நினைக்காதா? ஒரு கரையானே அந்த மாதிரி நினைக்கும் பொழுது நாம் இவ்வாறு நினைக்கணும். நமக்கு நம்மை தாக்கக்கூடிய ஒரு சூழல் வருது, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 8 சூழலில் எந்த சூழலாக இருந்தாலும் அல்லாஹ் நம்ம தாக்க விட்டுருவானா? அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தூதர் மீது தூதர் காட்டிய வழிமுறையில் உறுதியாக நிற்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் நம் போர் செய்யும் பொழுது 3 காரியங்களில் அல்லாஹ் நம்மை விட்டுருவானா? பாதுகாப்பாளனாக இருக்க மாட்டானா என்பதை நாம் சிந்தித்தால், கரையானைக்கு அந்த ஒரு மனித எஜமான் பார்த்துக்கும் பொழுது, இந்த கரையான அந்த மனுஷன் படைச்சானா? படைக்கல. அந்த கரையான மனுஷன் பெற்றெடுத்தானா? இல்ல. ரெண்டுமே இல்லாத பொழுது உணவளித்ததுக்கு அது என்ன நம்புது? எனக்கு உணவளித்த எஜமான் என்னை பாதுகாப்பான். 20 கரையான் வந்தாங்க, 200 கரையான் வந்தா கூட என்னை தாக்க விட மாட்டான் என்று நம்புதா நம்பலையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? கைவிட்டுட்டான்ல, இனிமேல் நம்ம என்ன செய்யறது? அப்ப இந்த 8 விஷயத்துக்குள்ள திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கிறது. குடும்பத்தை போய் கேட்போம், நம்ம பொருளாதாரத்தை அதிகமா திரட்டுவோம், நம்ம பிள்ளைகளை போய் பார்ப்போம், நம்மளுடைய கணவரை போய் கேட்போம் என்று என்ன செய்யறோம்? திரட்டி வைத்துக் கொண்டு அந்த 8 விஷயத்துக்குள்ளாகவே நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்குமா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை அந்த இடத்துல மறக்கடிக்கப்படுதா இல்லையா? அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் முன்னிலை ஏன் படுத்துறான் என்பதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரையில், இந்த அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை பொறுத்தவரையில் இந்த 3 விஷயங்களை முன்னிலைப்படுத்ததான் வேணும். மூமின் என்று அவன் ஒத்துக்கொண்டானா, இறை நம்பிக்கையாளன் என்று ஒத்துக்கொண்டானா, இந்த 3 விஷயம் தான் அவனுக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப இந்த 3 விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுறாங்க. இப்ப சமகால அளவிலும் அதே மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு. இப்ப இதை பொறுத்தவரை பாலஸ்தீனத்தையும் பார்க்கிறோம். அவங்களுக்கு எது மாதிரியான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுது, எது மாதிரியான அந்த தாக்குதலை அவர்கள் எதிர்கொண்டு அவர் உள்வாங்கி கொண்டு இருக்கிறாங்க என்பதையும் பார்க்கிறோம். ஒரு தகப்பனார் என்ன செய்யறாரு, 11ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் 11 நடந்த அந்த சம்பவம் பலர் என்ன செஞ்சிருக்கலாம், சோசியல் மீடியாக்களிலும் பார்த்திருக்கலாம். ஒரு தகப்பன் வராரு, வீட்டுக்கு வராரு. என்ன வராரு? அவர்களுடைய இரட்டை குழந்தை பிறந்து 2 பர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கு. 3வது நாள் குழந்தை பிறந்து 3வது நாள் தகர்க்கப்பட்டிருக்கு. மனைவி வந்து மருத்துவர், டாக்டர், அவங்களும் அங்க மரணிச்சிருக்கிறாங்க. 3வது நாள் பிள்ளைகளும் மரணிச்சிருக்கு. அந்த பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து நிக்கிறார். என்ன செய்யறாரு? உள்ள இறந்து போச்சு, பர்த் சர்டிபிகேட் கையில இருக்கு. நாம் அந்த சூழலில் பொறுத்து பார்ப்போம். என்ன செய்யறாரு? தேம்பி அழுகுறாரு. உடனே பொருந்தி கொள்றாரு, இம்மிடியேட்டா பொருந்தி கொள்றாரு. நம்ம அதுக்காக பொறக்கலைய, அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் சோதனைகளாக இங்க ஆக்குவான். நாம் நம்மளுடைய பிள்ளைகளை மட்டும் இழந்திருக்கோம் என்று விளங்கி என்ன செய்யறாரு? அல்லாஹ்ட்ட உடனே அப்படி தௌபா செய்யக்கூடியவர், உடனே இடிஞ்சு உளுந்து உட்காரக்கூடியவரா இருக்கிறார். புலம்புனாரா? புள்ள போயிடுச்சு, எனக்கு உணவளித்த மனைவி போயிடுச்சு, எனக்கு செல்வம் எல்லாம் போயிடுச்சு, நான் நிர்கதியா தன்னந்தனியா இருக்கிறேன், இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு என்ன செய்ய போறேன் என்று புலம்புனாரா? அப்படியே உட்கார்றாரு. இந்த முன்மாதிரி அவர்களிடத்தில் இருக்கா இல்லையா? இந்த 8 விஷயத்தை விட அல்லாஹ்வும் தூதரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய 3 குணங்கள் தானே அவருக்கு முக்கியமா இருக்கு. அந்த குணங்கள் முக்கியமாக இருப்பதின் காரணமாக எந்த இழப்பும் அவர்களை என்ன செய்யல, இந்த உலகத்தில் அவர்களை தகர்த்து பார்க்க முடியும். அதே சமகால கட்டத்தில் இன்னொரு பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சம வயதை ஒத்த பெண்மணிகள் எல்லாம் அவரை தேற்றுறாங்க. தேற்றுமா அந்த பெண்மணி என்ன செய்யுது, இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்று சொல்லுது. அது மேல மட்டும் காட்டுறாங்க, உடனடியா கீழே காட்டினா தெரியுது அவருடைய மகனது சடலம் போர்வையால் போர்த்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுது, தம்பி நீ அவனை இருப்பதை போல, அவனை கொஞ்சம் வளர்த்திருக்கும்ல சிறு பிள்ளைகளே, அவன் தம்பி நீ அழுவாத, நான் அது வாங்கிக்கிறேன் இது வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இறந்த மகனை உயிரோடு இருப்பது போல் பாவித்து அந்த மகன்கிட்ட சொல்லுது, இந்த போர்வையை அசிங்கமான போர்வையை போத்திருக்குன்னு நினைக்காத, தம்பி நீ ஜெயிச்சுட்ட சஹீது அப்படிங்குது. பக்கத்துல போய் இன்னொரு அம்மா கேக்குது, என்னப்பா 3 பிள்ளை இறந்து போய், ஆமா என் 4 பிள்ளை இறந்து போச்சு, என்னோட 4 பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்பாக என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வழிகாட்டிகளாக இந்த 4 பேர்கள் இருப்பாங்க என்று அந்த பெண்மணி என்ன செய்து, தன்னம் தனியாக அனாதையாக இருக்கும் பொழுது சொல்ல காட்டுவதை பார்க்க. எதை அந்த பெண்மணி முன்னிலைப்படுத்துது? அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்து. புள்ள எல்லாம் போயிட்டானா அனாதப்பா சொல்லிச்சா? சொல்லல. புள்ள எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க,
கணவனும் விட்டுட்டு இறந்துட்டாரு, நான் அனாதையா தானே இருக்கேன், என்ன செய்வேன் சொல்லல. எல்லாமே சகிதுங்க. எவ்வளவு பெரிய வெற்றி என்னுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் தனது சொர்க்கத்திற்கான அழைப்பாளர்களாக இருப்பார்கள் என்பதை அந்த பெண்மணி சொல்லக்கூடியதாக. நாம் இந்த 3 நிலையை முன்னிலைப்படுத்துறோமா? அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துறோமா? அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலைப்படுத்துறோமா? அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவு செய்வதை அல்லது உயிர் தியாகம் செய்வதை முன்னிலைப்படுத்துறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லது அல்லாஹ் சுட்டி காட்டினான் இல்லையா 8 விஷயத்தை, அந்த விஷயத்தை நாம் முன்னிலைப்படுத்தி அதற்குள்ளாகவே வட்டமிட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்க்கு தெரியாதா இந்த மனுஷன் இதுக்குள்ளதான்டா சுத்துவான், இதை மீறி வந்துட்டான்னா அந்த 3 விஷயத்துல வந்துருவான் என்பது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? அதே போல மேலும் பல சம்பவங்கள் இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியா, இவர் ஒரு அமைப்பை சார்ந்த தலைவர். அவர் என்ன செய்யறாரு, போராட்ட குழுன்னு சொல்லி அழைச்சிட்டு போட்டோம். அப்ப அந்த அமைப்பை சார்ந்த தலைவர் ஈரானுடைய தலைநகரில் கொல்லப்படுறாங்க. அப்ப கொல்லப்பட்ட பின்பு அவரது மகளிடத்தில் போய் கேட்கிறாங்க, உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டோம்னா அவர் அந்த அந்த பெண்மணி அழுகுதா, இந்த பெண்மணி இப்படி உடஞ்சு போயிடுச்சா, அந்த பெண்மணி போயிடுச்சு எங்க அத்தா போயிட்டாரு அப்படிங்கிறா சொல்லல. என்ன செய்யுது, எனக்கு தகப்பனாக இருந்தார், சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்தார், எதிரிகளிடத்திலிருந்து தனது மக்களை பாதுகாக்க ஒரு வீரனாக திளைந்தார், அல்லாஹ் வழங்கிய உயர்ந்த நிலையை ஜன்னத்தை அடைந்து கொண்டார் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு திருமறை வசனத்தை முன்னிலைப்படுத்து. அல்லாஹ் இந்த யகுதிகளை சபிக்கிறான், பயப்புள்ள நீ என்னடா கொன்ன, அல்லாஹ் எதிரிகளை சபிக்கிறான் என்று திருமறை வசனங்களை சொல்லி காட்டி இதை விட உயர்ந்த நிலையில் எனக்கு தகப்பனார் இறக்கவே முடியாது என்று சொல்லு. அப்ப அந்த பெண்மணியோட பேரை கீழே போடுறாங்க, கவுலா. அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு கவுலா என்ற பெண்மணியை பார்த்தோம் இல்லையா, தனது கணவர் இடத்தில் ஏற்பட்ட அந்த முரண்பாடுக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு முறையிடுறாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு பதில் வாங்கி கொடுங்க என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த இஸ்மாயில் ஹனியா கரெக்டா வச்சிருக்காரா, தன்னுடைய மகளுக்கு கவுலா என்று வச்சிருக்கிறாரா? அதே போல அந்த கவுலா என்ற பெண்மணி நம்ம பார்க்கணும். இந்த வரலாற்று பிற்பகுதியில் அந்த அல்லாஹ்வுடைய தூதரது காலம் எல்லாம் முடிந்து உமர் அலி அல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆட்சி பொறுப்பாளராக பதவி ஏற்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க வராங்க. உமர் அலியில என்ன செய்யறாரு, போர்க்களத்திற்காக செல்றார். இந்த வயதான மூதாட்டி இந்த கவுலா என்ன செய்யறாங்க, கையை நீட்டுறாங்க. அவர் உடனே செய்யறாரு, எல்லாம் நிறுத்து, படையெல்லாம் நிறுத்து, எல்லா படையும் நிறுத்து அப்படிங்கிறார். கீழே விட்டு இறங்குறாரு, ஒட்டகத்தை விட்டு இறங்கி கிட்ட போய் அந்த அம்மாட்ட கேட்கிறேன், என்னம்மா அவங்க போற அப்படின்னு அவங்க ஏதோ சொல்றாங்க தகவல். அதுவும் நீண்ட நெடிய ஹதீஸ் அதனுடைய பிற்பகுதி. அப்ப உடனடியாக அந்த பெண்மணி அந்த தனது குறையை சொன்னோன்னா அந்த ஒட்டகத்து மேல திருப்பி ஏறி உட்கார்ற. அப்ப அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நபித்தோழர் என்ன செய்யறாரு, யா அமீருல் மூமினின், அமீருல் மூமினின் போய் இந்த பொம்பளைக்கு இறங்கி போறதா, இந்த பொம்பளை கையை தானங்க காட்டுது, நம்ம போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கோம், பெரும் போர் படையை நிறுத்தி வைக்கிறீங்க, இந்த பொம்பளை கேட்டதுக்கு போய் நீங்க காதுல வாங்கிட்டு வரீங்களே, யார் தெரியுமா அந்த பொம்பளை, இந்த பொம்பளை தான் கவுலா, அல்லாஹ் பதிலளித்த பொம்பளை. ஆட்சியாளர் எப்படி பாக்குறான் பாருங்க, அல்லாஹ்வோடு ஒரு ஆள் நபர் தொடர்பு கொண்டால் ஆட்சியாளரே நடுங்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பாக்குறோமா இல்லையா? இப்போ அவனுடைய பிள்ளைகளோ பொருளாதாரமோ அவரது கணவரோ அவர் திரட்டிய செல்வமோ அதற்கு முன்பால் ஏமாத்திரம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப அந்த இஸ்மாயில் ஹனியா எப்படி வச்சிருக்கிறாரு, தனது மகளுக்கு ஹவுலா என்ற பெயர் வச்சிருக்காரு. அந்த ஹதீஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த சம்பவம் தான் ஒத்து போகுது. இப்படா வச்சா அந்த ஆளு. அப்ப அவருடைய எண்ணமே எப்படி இருக்கு, மக்களை விடுதலையிலிருந்து அடித்தட்டிலிருந்து வெளிக்கொண்டு வரணும், அவர்களை அடிமைத்தனமாக விட்டு சென்று விடக்கூடாது என்ற நோக்கம் இருப்பதானங்க தன்னுடைய வீட்டிலே அந்த கவுலா என்ற பெயரை வைப்பதற்கு அவருக்கு அந்த சிந்தனை வந்துச்சு. இந்த 9வது அத்தியாயத்தின் 24வது வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த 9வது அத்தியாயமே பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த அத்தியாயமும் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு விதிமுறைகளை நம்மளிடத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். பள்ளிகள்லாம் எப்படி நிர்வகிக்கணும், பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய பள்ளிகள் என்றால் அதற்கான தர கட்டுப்பாடு என்ன, எது எதெல்லாம் இருந்தால் அது இறைவனது பள்ளி, எந்த பண்பு இல்லை என்றால் அது இறைவனது பள்ளி இல்லை என்று அல்லாஹ் என்ன செய்வான் இந்த 9வது அத்தியாயத்தில் கடந்து சென்று பாருங்க. அப்ப இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒரு அங்கமாக இருக்கும். இப்ப அந்த அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம இடத்தில் பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமாக இது யாருக்காக பேசப்படுறது, நீங்கள் கடந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை உயிரையோ நீங்கள் செலவு செய்யாமல் இருப்பதை விட மற்ற விஷயங்கள் சிறந்ததாக இருந்தால் கொஞ்சம் சபுரை செய்யுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொல்லி
அல்லாஹ் திருப்பி அந்த வசனத்தை கண்டினியூ பண்றான், கணக்கு தீப்போம் என்பதை போல அல்லாஹ் கண்டினியூ பண்றதை பார்க்க. அப்ப எதற்காக அல்லாஹ் இதை சொல்றான்? நம்ம அனைவரும் நஷ்டமடைய வேணுமா? இப்ப இந்த 8 விஷயத்துக்குள்ள மாட்டிக்காத. நம்ம சொல்றோம்ல, சாதாரணமாக இன்னைக்கு என்ன ஆகுது, சென்னை போன்ற மாநகரங்களில் அந்த மேப்லயே போடுறாங்க, பசங்க என்ன போடுறாங்க, தம்பி நீ ஹெல்மெட் போட்டு வரலையா, இந்த இடத்துல போலீஸ் நிக்கிறான் அப்படின்னு மேப்ல என்ன செய்யறான், ஸ்பாட்டை மென்ஷன் பண்ணி போறான். இந்த பக்கமா வந்துடாத, வேற பக்கமா போ, நான் இப்பதான் ஃபைன் கட்டினேன் என்று ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு என்ன செய்வோம், உதவக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப அது மாதிரியாக அல்லாஹ் என்ன செய்யறான், மனுஷன் தோத்துறக்கூடாத, எதை முக்கியமாக வைக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு முக்கியம் இல்லாததை அவன் எடுத்துட்டா என்ன செஞ்சிருவான், நம்முடைய கேள்வி கணக்குக்கு அவன் முன்னாடி வந்துருவானே என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், இதையெல்லாம் முக்கியமா எடுக்கணும், அவன் இது தவற விட்டுறானே என்பதை போலதான் அந்த வசனம் இருக்கும். ஏன் அந்த இடத்துல என்ன செய்யணும், கொஞ்சம் காத்திருங்கள், எதுக்கு சொல்லணும், அப்ப திருந்திட மாட்டானா, இப்ப திருந்திட மாட்டானா, அவனுடைய வாழ்நாள்களுக்குள் திருந்தி இதனுடைய முக்கியத்துவத்தை அவன் விளங்கி கொள்ள மாட்டானா என்பதை தானே அவன் அல்லாஹ் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த பண்பு நலன்களை நாம் என்ன செய்யணும், இதை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அதே போல இந்த பள்ளியை பொறுத்தவரையில் கட்டுமானம் துவங்கியதிலிருந்து கட்டுமானம் முடியக்கூடிய அந்த சூழல் வரை ஏறக்குறைய இதில் நிர்வாகியாக 2012 இருந்து ஒரு சில சகோதரர்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். அப்போ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிக சிறந்த ஒரு தகர கொட்டாயில இருந்தோம். அதை நம்ம கேவலமா நினைக்கல, கடந்து வந்த பாதை. அம்மாவுடைய வயதுல எப்படி இருந்து நம்ம கேவலமா நினைக்க மாட்டோம், அதே போலதான் அந்த தகர கொட்டாயிலிருந்து நாங்கள் கேவலமா நினைக்கல. ஒரு மசூரா செய்வதாக இருந்தால் வெளியிலேருந்து போலீஸ் வந்து கதவை தட்டுவாங்க நைட்டு, என்னப்பா உங்களுக்கு வேலை, ஏன்னா எல்லாமே வியாபாரி, அவங்க வியாபாரம் முடிச்சுட்டு என்ன பணிகள் செய்யணும், பெரிய கட்டுமான அமைப்புகள் எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. சின்ன ஒரு தகர சீட்டு போட்ட ஒரு கொட்டா, ஒரே ஒரு ஃபேனு, அந்த ஃபேனுக்குள்ளார என்ன செய்வோம், அடுத்தது என்ன செய்யணும், நாம என்ன செய்யறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமை கிளைக்கு தொலை போறோம், இங்கு இருக்கக்கூடிய கொள்கைவாதிகளுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுமே என்ற அந்த சூழலில் அதை திட்டம் திட்டும், டப்புன்னு அடிப்பாங்க கதவுல. எல்லாம் வந்து பார்த்தா என்ன இந்த நேரத்தில் என்ன உட்காது, ஏன் அவனோட பார்வையில் என்ன, அவருடைய கடமையை செய்யறாரு, என்ன செய்றீங்க என்று கேட்பாங்க. இல்லை சார் இந்த மாதிரி நாங்கள் தகுஜ மாத்து, இப்படி பார்ப்பாரு, இருக்கிற 4 பேர் தானே, எப்படி பார்த்தா 4 பேர் தான் இருப்பாங்க, இப்படி பார்ப்பாரு, சரி சீக்கிரம் போங்கப்பா, இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது என்பதை போல அதிலிருந்து தான் இந்த பயணத்தை அல்லாஹ் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது ஆண்களுடைய பங்களிப்பு ஒரு வகை, இதில் பெண்களுடைய பங்களிப்பு நம்ம குறிப்பிட்டாகும். எதற்காக என்றால், ஒரு பொருளாதாரம் இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்து நிற்கும். இப்போ நானும் என்னோட செயலாளர் அவரோட பேசிட்டு, என்னப்பா பொருளாதாரம் இல்லை, வேலை நீடும் போல இருக்க என்று பேசும்பொழுது, ஒரு நோன்பு நேரத்தில் 2022 அப்போ உடனடியாக 2 பெண்மணிகள் அங்கே வராங்க. அப்போ என்ன செய்யறாங்க, வந்து தம்பி என்னுடைய இதை வச்சிங்க, அவங்க மகளையும் கூப்பிட்டு வராங்க, என்னுடைய பொருள் இதை வச்சிங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல, பேப்பருக்குள்ள மடிச்சிருக்கு. அப்போ இதை வந்து பள்ளி கட்டுமானத்துக்காக வச்சிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே என்று திருப்பி திறந்து பார்த்தா தங்க நகைகள். அப்போ நாங்கள் இது எங்க கேள்விப்படுறோம், மேலப்பாளையம் போன்ற பெரிய பெரிய ஊர்களில் ஒவ்வொரு விஷயத்துல இந்த மாதிரி பெண்மணிகள் செய்வாங்க. அப்ப அல்லாஹ் எதை நாடுறான், அந்த பெண்மணிகள் கொடுக்கக்கூடியதை கொண்டு எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கலாம், எத்தனையோ வசதியாளர்கள் இருக்கலாம், எத்தனையோ வலிமை மிக்கவர்கள் இருக்கலாம், என்னுடைய கட்டிடத்தின், என்னுடைய பள்ளி, என்னை வணங்கக்கூடிய ஆலயத்திற்கு தூணை கட்டுவதற்கு அந்த பெண்மணியினுடைய பணத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்று தந்ததை போல இருந்துச்சு. இந்த பெண்மணி தராங்க, மறுநாள் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நகை கடையா பார்க்கிறோம், இதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு. அந்த வேலைக்கு உண்டானதை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துறான். அதே போல இறுதி நிலை வரும், கேட்காதவர்கிட்டலாம் கேட்கிறோம், இதை கொடுங்க, நீங்க அதை கொடுங்க, இதை கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடியவரும் கொடுத்து விட்டாங்க, சின்ன ஊர், ஆனால் தேவைகள் இருக்கு, என்ன செய்யறது. அப்போ உடனே கேட்கும் பொழுது அந்த பெண்மணிகள், ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவருக்கு தெரிந்த பெண்மணி இடத்துல இந்த இதை போறாங்க, அல்லாவோட பள்ளி இந்த மாதிரி நிக்குதுமா, இந்த மாதிரி பூசப்படல, அதனுடைய வேலைகள் முடிக்கப்படல, இந்த மாதிரி நிக்குது, இவர்கள் என்ன செய்யறாங்க, நெருக்கடியில் இருக்கிறாங்க என்று தன்னுடைய வீடு வேலை இழந்து குட்டி சவராக நின்றால் எப்படி கதறி அழுமோ, இந்த மாதிரி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்தக்காரன் இடத்துல எடுத்து சொல்றாங்க. சொன்னோன்னு என்ன ஆகுது, எனக்கு போன் வருது, அப்புறம் பொருளாளருக்கு போன் அடிக்கிறாங்க, எவ்வளவு ஆகும், இந்த பள்ளியை நம்ம நிக்க கூடாதுங்க, தொழுவதற்கு நீங்கள் உடனடியா போங்க. யார் என்று பார்க்கல, யார் நிர்வாகத்தில் இருக்குன்னு பார்க்கல, ஒரு பெண்மணி கொடுத்த தகவல், இன்னும் எங்க ஊர்ல இந்த பள்ளி பாதியில நிக்குது என்று சொன்ன அந்த அழுகுரலை அல்லாஹ் கேட்டு உடனடியாக அதை முடிப்பதற்கான தொகை வந்து நம்ம அக்கௌண்ட்ல விழுது. அப்புறம் பாக்குறோமா இல்லையா, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினால் அது நடக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலைப்படுத்தினால் நடக்கும். தொழக்கூடாது என்று விரட்டினார்கள், வந்தோம். அடக்கம் பண்ண முடியாது என்றார்கள், வந்தோம்.
ஆனால் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கபர்ஸ்தான் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் மக்கள் காட்டிய ஒத்துழைப்பு, ஆர்வம், எந்த இடத்துல நீங்க தோல்வி அடைய செய்யவே இல்லை. நிர்வாகிகளாக சொல்ல, கொள்கை உறவுகளாக தான் சொல்றோம். நிர்வாகிகள் என்று நாங்கள் ஒருபோதும் நினைச்சதில்லை. எங்களை விட சிறந்த நிர்வாகிகள் நாங்கள் வகிக்கக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கம். என்னை ஒரு நிர்வாகத்தில் எடுக்கும் பொழுதும் அந்த நிர்வாகி அப்படிதான் வார்த்தை எடுத்தா. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அவ்வாறு தான் வார்த்தை எடுப்போம். அப்ப எங்கள் மூஞ்சி மறைக்கப்படலாம், எங்கள் நிர்வாகம் போக்கப்படலா, ஆனால் இதனுடைய பணி யார் கையில இருக்கு? உங்க ஒவ்வொரு கையில இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கையில இருக்கா இல்லையா? ஆனா என்ன செய்யறாங்க? அம்மா ஏதாவது போடுங்கம்மா, இந்த என்ன இருக்கு, நிர்வாகத்திற்குள்ள செலவு இருக்கு, இமாமுக்கு உள்ள ஊதியம் இருக்கு என்று கேட்கிறாங்களா இல்லையா? அது கேட்க வைத்துதான் நம்ம கொடுக்கணுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு நான் அதை தரம்பா, இது யார்கிட்டையும் கேட்காதீங்க, இது எனக்குள்ளது. அல்லாஹ் எழுதுவானா எழுத மாட்டானா? சிந்திச்சு பாருங்க. இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் எடுத்து செய்யறேன். என்ன ஒரு பெண்மணி பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. அது பாருங்க அல்லாஹ்வுடைய அருளால இந்த மிம்பர் கட்டும் போது அதற்காக பயன்பட்டுச்சு. இது அவங்கள்ட்ட தகவலா சொல்லும் பொழுது தேம்பி அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய மிம்பருக்கு நான் கொடுத்த பொருளாதாரம் பயன்பட்டுச்சா என்று பெண்கள் அழுகுறாங்க. அதே போல இந்த பெண்கள் பயான்னு பார்த்தா ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க பெண்களை, 2 வாட்டி கூப்பிடுவாங்க, 3வது வாட்டி என்ன செஞ்சிருவாங்க? புறக்கணிச்சிருவாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? பாய் அந்த அக்கா கூப்பிடுறது தாங்க முடியல பாய், அதனாலதான் பாய் என்னுடைய மனைவி அனுப்பி வச்சேன். இது மாதிரியான ஒரு செயல் எதுக்குங்க செஞ்சாங்க அவங்க? இந்த மாதிரி ஒரு பள்ளி அமையணும், நம்ம இங்க அல்லாஹ்வும் தூதரும் காட்டிய வகையில் நமது வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்து தானே. இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா இல்லையா? கட்டி முடிச்சா அதோட முடிஞ்சு போச்சா? இப்ப ஃபஜருக்கு பார்த்தா என்ன ஆகுது? ஒரு சப்பு, அதுலயே சில சமயம் என்ன ஆகுது? 2 பேர். இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. முடிந்த வரையில் அல்லாஹ், அப்ப அல்லாஹ் நோக்கத்தை பார்ப்பானா இல்லையா? நம்மளை விட சிறந்த சமுதாயம் வேற எங்க இருக்குன்னு அவன் தேர்ந்தெடுப்பானா இல்லையா? அப்ப அது நம்ம என்ன செய்யணும்? இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. இப்ப இந்த முக்கியத்துவத்தை இதோடு நின்று விடாமல், இதனுடைய வேகம் குறையாமல் நடைபெறுவதற்கு எந்த அளவிற்கு என்றால், அருகாமையில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம என்ன செய்யறோம்? வாரத்திற்கு ஒரு சில நபர்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஏன்னா நேரத்தை கருதி, இது மாதிரி அடுத்த நேரம் எப்போ கிடைக்கும் தெரியாது, 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். அப்போ அவங்க உடனே என்ன செய்யறாங்க? அந்த பொருளாதாரத்தை அனுப்பி அது ஆடை என்ன செய்யுங்க, சதக்கா செய்யுங்க என்று சொல்றாங்க. ஒரு 27, 28 குடும்பங்களுக்கு அது பயன்படுது. அதை என்ன செய்யறோம்? குரூப்ல நம்ம பகிர்றோம். இதை பார்த்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலே நமக்கு தொடர்பு கொள்றாங்க. ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தௌஹீத் ஜமாத்தே இல்லையா? இல்ல வேற எந்த ஜமாத்துமே இல்லையா? அல்லாஹ் என்ன நாடுறான்? இங்கே ஒருத்தன் வளர்ந்து வரான், இவன் சரியாக தனது பணியை செய்து கொண்டிருக்கிறான், இந்த பணியின் மூலமாக அவனுடைய செயல்கள் மக்களை தொடர்பு கொண்டே இருக்கு, தூதர் காட்டிய வழிமுறையில் அவனது செயல்கள் தோய்வில்லாமல் இருக்கு. உடனே தொடர்பு கொண்டு எவ்வளவு பாய் ஆகும்னு கேட்கிற, நம்ம சொல்றோம் தொகை. இந்த தொகையை உடனடியாக போட்டுட்டு அதை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவை உடையவருக்கு நீங்க கொடுங்க பாய். இது எதனால வருது? நிர்வாகத்துக்கு கிடைச்ச பெருமையா அல்லது நிர்வாகிகளுக்கு கிடைச்ச கிரீடமா? நாம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் சுமத்தக்கூடிய அந்த சுமை, அதற்காக தான் அதை வெளிப்படையாக சொல்றோம். அப்ப இந்த சுமையை நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் பொழுது இந்த பொருளாதார ரீதியாக எந்தவித ஒரு தடங்களும் இல்லாம கேளுங்க, என்ன உங்களுக்கு தேவை நீங்க வந்து கேட்கணுமா இல்லையா? யாரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்களா? ஒவ்வொரு மாதமும் நீங்க 2வது வாரத்தில் கணக்கு மாவட்டம் வந்து என்ன செய்யறாங்க? இங்க வந்து ஆடிட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு நான் பார்க்கணும் என்று தோணுது, நீங்களும் வந்து பாருங்க. திறந்த புத்தகம். தவறுமா என்ன செய்ய மாட்டோம், நாங்க வக்பு செஞ்சுட்டோம், நாங்க அது செஞ்சுட்டோம், அந்த வேலையே இங்க இருக்காது, திறந்த புத்தகம். அப்ப யார் வேண்டுமானாலும் இதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னிலைப்படுத்தும். அப்ப இது மாதிரியாக அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிநிலையில் நின்று அல்லாஹ்வுடைய பாதையில் உயிராலும் பொருளாலும் செய்யக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் சுட்டி காட்டும் பொழுது இது மாதிரி நினைச்சா என்ன நடக்கும்? அந்த கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? மற்றொரு அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறா? இவர்கள் தனது பொருளாலும் தனது உயிராலும் தனது உழைப்பாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். பி சபீலில்லா, அவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் புறத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க? உணவருந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பறவைகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அது போல அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் உதவுவான் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.